பொதுவாக இன்னைக்கு நிறைய முருக பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவதை வந்து வாடிக்கையாக வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் செல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் முருகப்பெருமானை வணங்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்றது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து வியாழக்கிழமையில நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்ம வணங்கணும். அதாவது புதன்கிழமை இரவு நாம் இங்கேருந்து கிளம்பி போய் வியாழக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசிக்கும் போது நமக்கு எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா அங்கே முருகப்பெருமான் வந்து ஆக்கும் அழிக்கும் காக்கும் தொழிலான மூவரின் சக்தி பெற்று அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த நாளில் அவருடைய பலம் வந்து நிறையா இருக்கும். அந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செய்யணும். அதே மாதிரி நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நிறைய கோயில்களுக்கு போகும்போது சந்தன காப்பில் நம்ம தரிசனம் செய்வோம், விபூதி காப்பில் தரிசனம் செய்வோம். ஆனால் நம்ம நேத்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம திருப்பதியில் பெருமாளை வந்து வியாழக்கிழமையில தரிசனம் செய்யும் போது நேத்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட அலங்காரங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டு அழகாக ஒரு வேஷ்டியில் முழுமையாக அவரை வந்து நம்ம தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவருடைய தீட்சண்ய பார்வை வந்து நம்ம மேலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய தீட்சண்ய பார்வை வந்து நமக்கு எப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னா வியாழக்கிழமையில திருச்செந்தூர்ல முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது அவருடைய தீட்சண்ய பார்வை நம்ம மேலே படும். அப்படி படும்போது நீங்க என்ன காரியத்தை எதிர்நோக்கி அவரை வணங்க போறீங்களோ, என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்கும். முருகப்பெருமானை நாம தரிசிக்க போகும்போது நாம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். இன்னைக்கு எல்லா முருகப்பெருமானோட கோவிலுமே கூட்டம் நிரம்பி வழியுது. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம போறோம், அந்த கூட்டத்துல நிக்கிறோம், நேரா முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்றோம், அப்படியே சுத்தி வரோம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம், அப்படியே வந்துடுறோம். ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்டத்துல நிற்கும் போது நாம தேவையில்லாத கதைகளை பேசுறோம், தேவையில்லாத விஷயங்களை பேசுறோம். எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போனா நம்ம மனம் ஒரு நிலையாக இருக்கணும்.